சென்னை விமான நிலைய சுங்கச்சாவடியில் டோல்கேட் கட்டணம் என்ற பெயரில் கட்டண கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டணம் வசூலிப்பதற்காகவே செயற்கையாக போக்குவரத்து நெரிசல் உருவாக்கப்படுவதாகவும் பயணிகள் புகார் கூறுகிறார்கள். நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக ஆங்காங்கே அவ்வப்பொழுது பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும் சூழலில் சென்னை விமான நிலையத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் புதிய முறையில் பணம் கறக்கப்படுவதாக பயணிகள் கூறுகின்றனர். இப்போ இந்த டோலில் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நான் நின்றுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு 80 ரூபா சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த 3 நிமிஷம் நின்றதுக்கு காரணம் என்னென்னா டிராஃபிக் ஜாமு. நான் கட்டாயத்துக்கு வந்துட்டேன். இப்போ நிற்கிற டிராஃபிக் ஜாமுக்கு நான் எப்படி 80 ரூபா கட்ட முடியும்? இதுமாதிரி ஒரு தடவை பல தடவை எனக்கு நடந்திருக்கு. நான் பல தடவை உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து தான் எடுக்கத்தான் செய்வோம், இதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க. எதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வச்சுருக்காங்க? ஃபாஸ்ட்டாக போகிறது தானே ஃபாஸ்ட் ட்ராக்கு. சென்னை விமான நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய ஏரோ ஹப் என்கிற தனியார் நிறுவனத்திடம் இந்திய விமான நிலைய ஆணையகம் ஒப்படைத்தது. இந்த நிறுவனம் டோல்கேட் கட்டணம் என்ற பெயரில் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விமான நிலையத்தில் வாகனம் நுழைந்து 10 நிமிடத்திற்குள் வெளியேறினால் கட்டணம் கிடையாது. அதே வேளையில் 1 நிமிடம் தாண்டினால் கூட சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டண வேட்டையில் ஈடுபடுவதாக குமுறுகின்றனர் பயணிகள். இதில் உச்சகட்டம் என்னவென்றால், பணம் வசூலிக்க சுங்கச்சாவடி ஊழியர்களே செயற்கையாக போக்குவரத்து நெரிசலை உருவாக்குவதாகவும் தட்டி கேட்டால் தங்களை தாக்க வருவதாக கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள். மேலே ட்ராப் பண்ணிட்டு கீழே வராங்கட்டியும் டிராஃபிக் ஆயிடுது. டிராஃபிக்கு நம்ம 10 நிமிஷம் தான் ஃப்ரீ. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுன்னா அமௌண்ட்டு 80 ரூபா எடுத்துடுறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கில் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுது. அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு மெசேஜ் வருது. வண்டியை லாக் பண்ணிடுறாங்க. 1000 ரூபா ஃபைன் அது மட்டும் அடிச்சிடறாங்க. எதனாச்சும் கேட்டால் அடிக்க வர்றாங்க. அது மட்டும் ஒரு மரியாதை கிடையாது. இவங்களே டிராஃபிக்கை கிரியேட் பண்ணி அமௌண்ட் வாங்கிடுறாங்க. பயணிகளிடம்தான் கரார் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இதே கதிதான். சென்னை விமான நிலைய சுங்கச்சாவடி ஊழியர்கள் தன்னிடமே மாஃபியா போன்று செயல்பட்டு கட்டண கொள்ளையில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கும் காங்கிரஸ் எம்பி சுதா சாமானியர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். டோல்கேட்டில் இருந்த ஸ்டாஃப் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த என்னோடய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறத கூட காதில் வாங்காமல். அதை தாண்டி அங்கே இருக்க போலீஸ் அதிகாரி வேறு கூப்பிட்டு வராங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, சொல்லுங்கள் எங்களை பணம் பே பண்ண சொல்லுங்கள், என்ன ஒரு 60 ரூபா பே பண்ண மாட்டாங்களா, அது கூட வக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை மிஸ்யூஸ் பண்ண பிறகு என்னால் டாலரேட் பண்ண முடியல. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிலைமைன்னா ஒரு சாமானிய மக்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரக்கூடாதான், அவங்க போகும்போது இவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. சுங்கச்சாவடி கட்டண வசூல் விவகாரம் பூதாகரமாக மாறி போராட்டம் வெடிப்பதற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.